வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது, எந்தெந்த மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது வலுப்பெறும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நேற்று இரவு நேரங்கள் அதே போல மாலை நேரங்களில் நேற்றைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து பதிவானது. இன்றைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டியே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகுது. அதனால தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த பகுதிகளில் மழை வலுப்பெறும், எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் நேற்று மாலை முதலாகவே மேலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு பகல் நேரங்களிலிருந்தே நமக்கு மழை பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். காலை முதலே விட்டு விட்டு நமக்கு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி வட தமிழக கடலோரங்களிலும் தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி கொண்டிருக்கு. இனி அடுத்து வரப்போக்கூடிய அடுத்த 3 மணி நேரத்திற்கும் இந்த மழை பொழிவு அடுத்து உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இங்கேயும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கடலூருடைய கடலோர பகுதிகள், அதே போல தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழையானது தீவிரமடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்க்கலாம். நீங்க அதற்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்றும் நாளையும் அனைத்து கடலோரங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது கண்டிப்பா நமக்கு தீவிரமடைய போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும். அதனால நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மரக்காணம் போன்ற இடங்களில் கனமழை தீவிரம் அடையும். தெற்கோயிலூர், மடப்பட்டு போன்ற இடங்கள், இது போன்ற பெரும்பாலான விழுப்புரம் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுச்சேரி முழுவதும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமடையும். காரைக்காலிலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரி, சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, குறிஞ்சிப்பாடி, இங்க எல்லாமே நம்ம குள்ளஞ்சாவடி பகுதிகள், இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழை. விருத்தாச்சலம், வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பன்ருட்டி, வடலூர், இங்கெல்லாம் நமக்கு கடலூர் மாவட்டங்கள்ல தொடர்ந்து ஒரு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்னசேலம், சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் சற்று வலுவான மழையும் கிடைக்கும். சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்புகளும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும். அரியலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு வான மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் நல்ல ஒரு பரவலாக மிதமான மழை விட்டு விட்டு தொடர வாய்ப்பு இருக்கு. ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சீரான அளவில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம், மகாபலிபுரம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், இங்க சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வேணா சற்று வலுவான கனமழை இருக்கலாம். மற்றபடி இந்த மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இங்கெல்லாம் மிதமான மழைக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, போலூர், கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை நகர பகுதிகள், இங்கெல்லாம் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயில் குறைந்து காணப்படுது. அடுத்து வரும் நேரங்களிலும் கணிசமாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் பகுதியாக எதிர்பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பகுதியாக மிதமான மழை தொடரும். ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர் இது போன்ற இடங்களிலும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குறிப்பாக பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய இடங்களில் நமக்கு கனமழை பொறுத்தவரையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். காஞ்சிபுரம் பகுதிகளில் வாலாஜாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும். உத்திரமேரூர்லையும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. வேலூர் மாவட்டம், குறிப்பாக குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காட்பாடியிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை வருவது போல இருக்கும். ஆனால் ஓரளவு சில இடங்களில் மிதமான மழை மட்டும்
பதிவாகும். அடுத்ததான் ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு உள்ளிட்ட பெரும்பாலான ராணிப்பேட்டை பகுதிகளில் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள், விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க நீங்களும் எதிர்பார்க்கலாம். இரவு நள்ளிரவில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள், வட சென்னை மற்றும் தென் சென்னையில் ஏற்கனவே இப்போ வெயில் குறைந்து மேகக்கூட்டங்களாக பார்க்க முடிகிறது. அதனால இந்த சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் 2 பகுதிகளிலும் விட்டு விட்டு ஒரு சீரான அளவில் மழை பொழிவு இரவு நேர மழை வாய்ப்பாக நமக்கு சென்னையில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பகல் நேரங்களிலுமே கூட ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை, மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியான ஒரு மழை பொழிவாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக நமக்கு பதிவாகும். மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்றைக்கும் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஓரளவு நமக்கு மழை பதிவாகும். குறிப்பாக நமக்கு அறந்தாங்கி, பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள், இலுப்பூர், இது போன்ற பெரும்பாலான அந்த புதுக்கோட்டை பகுதிகளில் கணிசமாக அந்த மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. மதுரையில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும். நாள் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சில மணி நேரங்கள் மட்டும் கணிசமாக மழையானது பதிவாகும். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டங்கள், கும்பகோணம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, இது போன்ற பல்வேறு பகுதிகள், ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, நாகை, வேளாங்கண்ணி, வேதாரண்யத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் உண்டு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் பகுதியான ஒரு மிதமான மழையாக திருச்சியில் இருக்கும். மற்றபடி மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு பகுதியாக கனமழை வருகிற நேரங்களில் உண்டு. தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர்ந்து பதிவாகும். அதனால் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரவிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். குறைந்தது வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே வாட்டி வந்த வெயில் பொறுத்தவரை மீண்டும் அதிகரித்த நிலையில் கனமழை காரணமாக மறுபடியும் பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று தணிந்திருக்கு. அனல் காற்று, அதாவது நமக்கு வெப்பசலன இடி மழை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களும் தொடங்கியிருக்கு. பெரும்பாலான மாவட்டங்கள் அனல் காற்றுமே நமக்கு குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகாம சற்றே ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கு. அடுத்ததாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி தமிழகத்தில் கரை கடக்குமான்னு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி இது தாழ்வு பகுதியாகவே இருக்குமே தவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் மழை பொழிவில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. மழையில் நமக்கு எப்பொழுது போல இருக்கும். காற்றுடைய வேகத்தன்மை மட்டும் சற்று குறைந்து இது ஒரு மழை தரும் ஒரு தாழ்வு பகுதியாகவே பார்க்கப்படுது. தமிழக கடற்கரை ஒட்டி உருவாகிறதுனால தான் இப்போ நமக்கு மழை பெய்து கொண்டு இருக்கு. இல்லைன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்தி இருக்கும். இது தமிழக கடற்கரையோர பகுதிகளில் ஒட்டி உருவாகிறதுனால நமக்கு மழை பொழிவும் நம்ம குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அருமையான ஒரு மழை வாய்ப்புகளும் உருவாகியிருக்க நண்பர்களே. ஆகவே இது போன்ற நமக்கு புயல் சின்னங்கள், புயல் என்று உருவானால் அதற்கு பெயர் முரசு என்று தான் வைப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புயல் உருவாகாத பட்சத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன, தென்மேற்கு பருவமழை ஏதோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ முடியறது கிடையாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக உருவாகும், மாற்று கருத்து இல்லை. அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு நண்பர்களே. அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. தொடர்ந்து மழை பொழிவுகளும் அங்கு இனிமேல் நமக்கு சற்று தீவிரமாக ஆரம்பிச்சிடும். கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் குமரி போன்ற இடங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம். சில சமயங்களில் சட்டென்று ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ பரவலாக மழை பதிவாகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் தென் மாவட்டத்தில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலுமே கூட சில சமயங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்து தொடர்ந்து காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.